அனைவருக்கும் வணக்கம். இது வந்து உங்களுடைய நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவருடைய ஒரு நியூஸ். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவருடைய ஒரு நியூஸு. இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பேரம் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து நேர்முக தேர்வுக்கு 10 to 15 லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஆன்லைன் நியூஸாக வந்து தினமணி, தின இந்து, அப்படி பத்திரிகை.com, அப்புறம் வந்து ஒன் இண்டியா எல்லா நியூஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பதிவுகள் வந்து என்னுடைய முகநூலில் வந்து நான் வந்து பதிவிட்டிருந்தேன். அதாவது டெப்டி கலெக்டர் இஸ் காஸ்ட்லியர் தென் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதிவிட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில எதிர்ப்புகள் வந்தது, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்னுடைய முகநூல் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவுக்கு தான் வந்து இது வரைக்கும் அதிகமான ஷேர்ஸ் 200க்கு மேலே ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு 500க்கு மேலே லைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த முறைகேடு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு முகநூலில் வந்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து லைக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோ. ஸோ இப்போ வந்து நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். அதாவது 2015 நவம்பர் மாதம் குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. 74 போஸ்ட்டுக்கு உண்டான பிரிலிமினரி எக்ஸாம் 2015 நவம்பர் மாதம் நடக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஜூலை 29, 30, 31 இதில் அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு உண்டான மெயின் எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்படி நம்முடைய சேர்மன் திரு அருள்மொழி அவர்கள் மிகவும் நேர்மையாக அந்த மெயின் எக்ஸாம் நடத்தினார். அதாவது எந்த விதமான ஊழலும் செய்ய வழி இல்லாமல் மிகவும் நேர்மையாக அந்த மெயின் எக்ஸாம் குரூப் 1 தேர்வுக்கு உண்டான மெயின் எக்ஸாம் ஜூலை 29, 30, 31 2016 ஆண்டு நடத்தினார். 2016 ஆண்டு நடத்தப்பட்ட அந்த முதன்மை தேர்வுடைய முடிவுகள் வருவதற்கு 9 மாதங்கள் ஆகும். இப்போ ரீசெண்டாக மே மாதம் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மே மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதங்கள் ஒரு குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதங்கள் ஆச்சு. மே மாதம் 12, 2017 முதன்மை தேர்வு நடந்தது ஜூலை 2016. ஸோ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதன்மை தேர்வுகள் அதாவது மெயின் எக்ஸாம் முடிவுகள் வெளிவரும் பொழுது தற்போதைய தலைவர் அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் ரிட்டையர்ட் அருள்மொழி ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்கள் அவங்க வந்து விடுப்பில் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2 மாதம் விடுப்பில் சென்றிருக்கிறாரு. ஸோ அதாவது அவர் மே மாதம் 5ஆம் தேதி அவர் வந்து லீவில் போறாரு. மே மாதம் 12ஆம் தேதி ரிசல்ட் வருது. 10 மாதங்களாக வராத ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் நேர்மையான சேர்மன் திரு அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் விடுப்பில் போனதுக்கு அப்புறம் 1 வீக்ல உடனே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சந்தேகமா கேட்கிறார். ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியமித்த முறை வந்து செல்லாது, உயர்நீதிமன்றமும் அதை சரி சொல்லியிருக்குது, உச்சநீதிமன்றமும் சரி சொல்லியிருக்குது. ஸோ அந்த உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள் விடுப்பில் சென்றிருக்கும் போது இந்த ரிசல்ட் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மே 12ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 29ஆம் தேதி தினமலர் நாளிதழில் வந்து நியூஸ் வருது. அதாவது குரூப் 1 எக்ஸாம்ல முறைகேடு பண்ணியிருக்காங்க, பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து விடைத்தாள்களை மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தினமலர் பேப்பர்ல ரிசல்ட் வந்து சரியாக 17 நாட்கள் கழித்து வருது. ரிசல்ட் வந்தது மே 12, தினமலர் நியூஸ் வந்தது மே 29. டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்கள் விடுப்பில் சென்றது மே 5. ஸோ விடுப்பில் சென்று 1 வாரம் கழிச்சு ரிசல்ட், அதுல இருந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தினமலர் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் வருது. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க, விடுப்பில் சென்ற சேர்மன் ஜூலை மாதம் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த இன்டர்வியூ வந்து யாருக்காக நடத்துறாங்க, இது வந்து இந்த முறைகேடு வந்து இந்த வருடம் மட்டும் நடக்குதா அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற சர்க்கிள்ல, முக்கியமா குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற சர்க்கிள்ல விசாரிச்சீங்க அப்படின்னா பல வருடங்களாக முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர், திருச்சியில இருந்து ஒருத்தர், மதுரையில இருந்து ஒருத்தர், ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றாங்க. பட் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்றாரு. அதாவது அவங்க வந்து எந்த கட்சி பேதம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு முன்னெடுத்து செல்றாரு. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இதுல வந்து நீங்க வந்து கைகோர்க்கணும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கைகோர்க்கணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகோர்த்து இந்த குரூப் 1 பொறுத்தளவு கண்டிப்பாக நல்ல முறையில் எக்ஸாம் நடக்கணும், நல்ல முறையில் தேர்வு முடிவுகள் வரணும், நல்ல முறையில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்கள் வந்து வேலைக்கு போகணும்.
ஒரு டெப்டி கலெக்டரோ டிஎஸ்பியோ நல்ல முறையில் போனவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்டி கலெக்டர் வந்துட்டு செலக்ட் ஆனவங்க ரீசெண்டா செலக்ட் ஆனவங்க என்ன பண்றாங்க, எலெக்ஷனுக்கு பணம் கட்டுறாங்க. ஸோ 29-30 வயசு கூட ஆகல. இந்த வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கரப்ஷன்ல வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா எதிர்கால சந்ததியினர் எப்படி இருப்பாங்க, எதிர்கால நிர்வாகம் எப்படி இருக்கும், இதை கருத்தில் கொண்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தால் மாணவர்கள் வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். இது வந்து உங்களுக்கான ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், நியாயமா படிச்சு, நீங்க டிஎஸ்பி ஆகணும், நியாயமா படிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ கொடுத்த பேட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குரூப் 1 எக்ஸாம் நியாயமா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இதுல வந்து சப்போர்ட் பண்ணணும். இது வந்து இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலரா யாரையுமோ எதிர்த்து இதை யாருமே எதுவுமே பண்ணல. எல்லாம் பேப்பர்ல வந்த செய்திகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யறோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.